வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வழக்கு பணியாளருக்கான வேலை வாய்ப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 2 வழக்கு பணியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. மேற்படி வழக்கு பணியாளர் பணியிடத்திற்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் நேரடியாக வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கேஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு உங்க ஜாப் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதற்கு வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கு வந்துட்டு நீங்க அதாவது யூஜில சோஷியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜி அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க கல்வி தகுதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜி கண்டிப்பா வந்து சோஷியல் ஒர்க்கும் இல்லைன்னா வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் ஆலோசனை வழங்குதல் போன்ற முன் அனுபவம் பெற்ற பெண் விண்ணப்பதாரர்கள் இருத்தல் அவசியம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 35க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 20 to 35க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெளி மாவட்ட விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்கலாம். ராணிப்பேட்டை மாவட்ட விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து தான் அதர் டிஸ்ட்ரிக்டும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாத ஒப்பந்த ஊதியம் ரூபாய் 18,000 வழங்கப்படும். இது வந்து கன்சால்டேட் பேல தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. கன்சால்டேட் பேவா உங்களுக்கு 18,000 மந்த்லி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு தான், அரசு வேலை வாய்ப்பு கிடையாது. சோ இதுக்கான விண்ணப்பதாரர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரின் இணையதள முகவரியில் ranipet.nic.in இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம் 4வது தளம் சி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க நேரில போய் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து தபால் மூலியமாகவும் 7/2/2025க்குள் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதாவது இன்னும் இந்த 1 வீக் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேக்குள்ள நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த அட்ரஸை மறக்காம வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஓபன் பண்ணீங்கன்னா, ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட்னு சொல்லிட்டு உங்க மார்க் ஷீட்ஸ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து உங்க நேம் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கேப்ஸ்ல ரைட் பண்ணுங்க. அடுத்து வந்து இங்க சைட்ல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்க மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்து நீங்க இப்போ கரண்ட்ல இருக்கிற அட்ரஸை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை இந்த பிளாக்ஸ்ல ஃபில்அப் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீடைல் வந்து உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொசிஷன் ஆஃப்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க. இதுல வந்து கேஸ் ஒர்க்கர்னு சொல்லிட்டு போட்டு நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். கீழே கேஸ் ஒர்க்கர் நீங்க ரைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சைன் பண்ணுங்க. அடுத்து உங்க லொகேஷன் எதுவோ அந்த லொகேஷனை போட்டு இங்க கீழே டேட்டை மென்ஷன் பண்ணுங்க, நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ. ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.